தெரிய மாட்டேங்குது. நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட வருஷம் 360 நாள் கேட்டாலும் ஒண்ணும் நடக்காது. உங்க அண்ணன் கிட்ட சொன்னாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. மனுஷன் இருக்கிற நிலவரம் தெரிஞ்சுக்காம மாங்கல்யம் கட்டணும் நிக்காத. செவனேன்னு புறப்பட்டு வா, ரீஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். ஐயா வேண்டாங்க, எங்க அண்ணனுக்கு தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான். அப்புறம் இவ்வளவு அழகான முகத்தை நான் பார்க்க முடியாது. என்னங்க பைல்வான் பந்து ஓட்டி இருக்கிறாங்களா? யாரு யாரு? பன் ரொட்டி மில்ல காஞ்ச ரொட்டி மில்ல போயா? என்ன சொன்ன அண்ணே? பன் ரொட்டி இன்னும் வரலே, அவர் வந்த உடனே வாங்கன்னு சொன்ன. போயிட்டு வாங்க அண்ணே. அதுதானா என்ன பயணங்கள்லாம் வளைஞ்சு போய் நிக்கிறானுங்க. இந்த மாதிரி புறப்படு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தம்பதிகள் சமேதனா வந்துட்டா எங்க அண்ணன் ஒண்ணு சொல்ல முடியாது, உங்க அண்ணன் ஒண்ணு சொல்ல முடியாது, எங்க அப்பா ஒண்ணு சொல்ல முடியாது, யாரும் ஒண்ணு சொல்ல முடியாது. நீ புறப்படு. நீ எனக்கு பயமா இருக்குங்க. ஓ நீ புறப்பட்டு தைரியமா வாங்க. அரசே வா, பயப்படாத வா. என்னப்பா உடம்பு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு உடம்புக்கு? ஆஹா, உயரமான வேளையிலே நறுமணம் கமலும் நந்தவனத்திலே இயற்கையின் எழிலை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன். என் எல்லோரும் ஏன் இப்படி சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயோ நான் போறேன். டோன்ட் வரி சுமதி, டோன்ட் வரி. தம்பி உனக்கு அடிபட்ட சௌக்கியம் ஆயிடுது, நீ வீட்டுக்கு போகலாம். போறேன். எங்கே போவது? அதுவும் என் கண்மணி, ஆர்வியர் காதலி, அன்பின் போக்கு, நடை அழகி, ஆசனத்திலே அழகாக அமர்ந்திருக்கும் போது இவளை விட்டு நான் எங்கே போவது? சொல்லுங்கள். கமான் டெல் மீ. நீங்களே அனாதையின் லெட்டர் எழுதி பாக்கெட்ல வச்சிருந்தீங்கல்ல, இப்ப கண்மணி காதலின்னு ஏன் உளறீங்க? உயிர் தோழா, நண்பா, என்னடா இப்படி உளறுகிறாய்? இவள் என் கனவிலே வந்த காதலி அல்ல, கற்பனையிலே சித்தரித்த ஓவியமடா. ஓ யாருங்க? அடே விஜயா, நான் மாயாண்டி வெளியே போகாம பார்த்தேங்க. மண்டையில் அடிபட்டதுனால அந்த ஆளுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஐ திங்க் சோ. இந்த பையனுக்கு பைத்தியமே தான். பாருங்களேன், என்ன பார்த்து காதலிங்கிறான், பொண்ணை பார்த்து நண்பாங்கிறான். சரி டாக்டர், இனிமே பைத்தியத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்களை செய்ய வேண்டியதுதான். யோசனை பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்றதுல என்ன புண்ணியம்? நீங்க போயிட்டு வாங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன். ஆல்ரைட், நான் வரேம்மா. வரேன் சார். ஆல்ரைட், தேங்க்ஸ். நோ மென்ஷன். ஏமா சுமதி, எங்க இருந்தோ வந்த அனாதை, இவனுக்காக நீ ஏமா இவ்வளவு சிரமம் எடுத்துக்கிற? பேசாத பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில உண்மை விடு. அப்பா, நாம ட்ரீட்மெண்ட் செய்த பேஷண்ட நாமே குணப்படுத்தி அனுப்பலைன்னா அதுல நமக்கு என்ன கௌரவம்? மேலும் ஆதரவில்லாத அனாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அனுப்புறது? நீங்க ஒண்ணு யோசிக்க வேண்டாம். இது பிறப்புல ஏற்பட்ட பைத்தியமே அல்ல, இடைக்காலத்துல வந்த பைத்தியம். இது குணமடைஞ்சே தீரும். அப்பா நிச்சயமா சொல்றேன், இதை குணப்படுத்த என்னால முடியும். நீங்களா? இப்படி நடக்கிறது நல்லா இருக்குதா தம்பி? வீட்டுக்கு வாங்க தம்பி. டேய் பொய்யாமணி, நீ பார்த்து வருத்தப்படுற அளவுக்கு என்னோட நிலைமை அவ்வளவு மோசமா இல்ல. இரும்பு பட்டி வியாபாரம் செய்யறாரு தனிகாசல் முதலியார். ஆமா, அவர்கிட்ட மேனேஜரா வேலை பாக்குறேன்டா. இனிமே எந்த விதமான காரியத்துக்கும் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்படாதுன்னு அப்பா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடு. தம்பி நீங்க என்னமோ சொல்லிட்டீங்க, என்னால மறக்கவே முடியல. மாடிக்கு போனா உங்க ஞாபகம், சமையல் அறைக்கு போனா உங்க ஞாபகம், கரண்டி எடுத்தா உங்க ஞாபகம், ஊதுகார எடுத்து ஊதுனா உங்க ஞாபகம். சரி தம்பி, அப்பா அங்க புலம்பிக்கிட்டு இருக்கார் தம்பி. வாங்க பொய்யாமணி, நானும் கௌரியும் சேர்ந்து வீட்டுக்கு வந்து இருக்கிறது அப்பாவுக்கு இஷ்டம் இருந்தா இந்த நிமிஷமே நான் வீட்டுக்கு வர ரெடி. இதுக்கு பதில் சொல்றது தம்பி, ஐயாவும் நானும் கலந்துதான் உங்களுக்கு பதில் சொல்லணும். ஐயாவை கலந்துகிட்டே வந்து பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வர்றதை பத்தி யோசிக்கலாம். போயிட்டோம். முட்டாய் தம்பி, என் கையால காப்பி எத்தனை நாளாச்சு. அடே சண்டாரா பொய்யாமொழி, இன்னும் கூட கொடுக்குறேன். நீ செய்யற சாப்பாட்டை நான் என்னைக்கு நிறுத்தணும், அன்னையில இருந்து என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. நீ செய்யற சாப்பாட்டை அப்பாவுக்கே போடு, சீக்கிரம் ஒரு காலி ஆகட்டும். போ. விளையாட்டு புள்ள. எஜமா, எஜமா. என்னடா
இரும்பு பட்டி வியாபாரம் செய்யறாருங்களே தனியாஜல் மாதிரி அந்த கம்பெனில நம்ம சின்னையா மேனேஜர் வேலை பாக்குறாருங்களா? என்ன தனியாச்சல முதல் கம்பெனில வேலை பாக்குறானா? அடுத்தவங்க கிட்ட கை கட்டி சேவம் பண்ணி நம்ம தம்பி சம்பளம் வாங்குதா? சேச்சே, இத கேக்குறதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்த நாளே கிடையாது. தேங்காய் தலையா சும்மா இவன இந்த சேகர் செய்யற கூத்த கேட்க கேட்க என் மூளையே உருகுது, மூளையே உருகுது. அது இருக்கட்டுங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம தம்பிக்கு சம்பளம் கொடுத்து வேலை வாங்குற அளவுக்கு இந்த தனியாஜர முதலிக்கு என்ன யோக்கியதை இருக்கு? போய் வஞ்சலாம். வீடு இருக்க வாசல் இருக்க அந்த தரித்திரம் பிடிச்ச மாணிக்கம் உள்ள பொண்ணை கூட்டிக்கிட்டு நம்ம பய கொழுத்து போய் உத்தியோகம் பார்க்கலாம்னா அதுக்கு தனியாச்சலம் முதலி என்ன பண்ணுவான்? அவன் பெரிய மனுஷனா இருந்தா 4 நல்ல வார்த்தையை சொல்லி வீட்டோட போய் இருக்கிறதா முறைன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான்ல. அதுவும் வாஸ்தவம்னா உத்தியோகம்னு ஒண்ணு கிடைச்சதுனாலதான் வீட்டையும் மறந்துட்டான், பெத்த அப்பனையும் வெறுத்துட்டான், ஒரே அடியா அந்த பெண்ணை விடமாட்டேங்கிற முடிவுக்கு வந்துட்டான். அதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன், தம்பிக்கு இப்ப இருக்கிற வேலையையும் இல்லாம செய்துட்டா எண்ணி 4 நாள்ல வீடு வந்து சேரும். நீரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீர், அவன் வீடு வந்து சேர்ந்ததா தெரியல. இப்பவே போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துட்டு வர்றனுங்க. நிஜமா சேரவும் விடாம வாழவும் முடியாம செய்தா சின்னையா என்னதாங்க செய்வாரு? உன்னத்தாண்டா சமய சந்தர்ப்பம் தெரியாம ஏதாவது உளறிக்கிட்டு இருந்த கெட்ட கோவம். ஆமா, சம்பளம் கொடுக்குற முதலாளி சொல்லட்டும் அந்த வார்த்தையை, நீங்க சும்மா இருக்கும். பாத்தீங்களா? என்ன இனிமே வாயை திறந்தே தோலை உரிச்சு விட போயிட. கௌரி அத்தா, பாத்தியா இதெல்லாம் என்னத்தா? உனக்குதான் புடவை, ஜாக்கெட், துணி, பிஸ்கட், சாக்லேட், அது இது லொட்டு லொஸ்கு எல்லாம். இதெல்லாம் எனக்கு எதுக்கத்தா? முதல்ல உங்களுக்கு சட்டை துணி வாங்கி கூடாதா? எனக்கு இப்ப எதுக்கு, பின்னால பாத்துக்கலாம். லேடிஸ் ஃபர்ஸ்ட். இந்த புடவை எடுத்துக்கிட்டு போய் நல்லா ஜம்முன்னு கட்டிக்கிட்டு லட்சணமா என் கண் முன்னால வந்து நில்லு பாக்கலாம். அந்தா இரு, பார், ஒண்ணு காமிக்க போறேன், தைரியப்படுத்தி மனச. ஆமா ஆமா ஆமா, மயக்கமாயிடாத, பணம் தான். இந்த பணத்தை பார்த்து நம்ம எவ்வளவு மாதங்கள் ஆகுது. ஜாக்கிரதையா கொண்டுட்டு போய் பெட்டியில வச்சு பூட்டு. ஏழைகளுக்கு சல்லி காசு தான் தங்க நாணயம், தெரியுமா? இரு, வாய் ஆண்ணு ஆண்ணு ஆண்ணு. என்ன தம்பி, உங்களை முதலாளி அவசரமா கூட்டிட்டு வர சொன்னாரு. நீ போ, வரேன். கௌரி, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். எதுக்கத்தா? ஏதாவது வியாபார விஷயமா என்கிட்ட யோசனை கேட்கறதுக்கா இருக்கும். இத வந்துடுறேன். சார், நான் ஒரு குற்றமும் செய்யலையே, ஏன் என்ன வேலையில இருந்து நீக்குறீங்க? நீ ஒரு குற்றமும் செய்யல தம்பி, தனவந்தருக்கு நீ மகனா பிறந்ததுதான் தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? நீ நம்ம கம்பெனியில வேலை பாக்குறதுனால உங்க அப்பாவுக்கு ரொம்பவும் கேவலமா இருக்கான். ஓஹோ, அதனால உன்னை வேலைக்கு வைக்கப்படாதுன்னு எனக்கு எச்சரிக்கை பண்ணிருக்காரு. நான் ஒரு குற்றமும் செய்யாம இருக்கும்போது எங்க அப்பா சொன்னதுக்காக என்ன வேலையில இருந்து நீக்குறீங்க, அப்படித்தானே? அப்படி வித்தியாசமா என்ன நினைக்காதே தம்பி. உங்க அப்பா இந்த ஊர்ல பெரிய மிராசுதாரு, நான் என்னமோ சின்ன பிசினஸ்காரன். அவருக்கு விரோதமா நான் நடக்கலாமா? ஏதோ சமய சந்தர்ப்பங்கள்ல மணி பரட்டுறதுன்னா அவர்கிட்ட தானப்பா நான் போகணும். ரொம்ப சந்தோஷம் சார். எனக்காக நீங்க அந்த மிராஸ்தார பகைச்சிக்கவும் வேணாம், அப்படி பாக்குற இந்த உத்தியோகமும் எனக்கு வேணாம். வர்றேன். தம்பி உட்காரு, சொல்றத கேளு. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் சொல்ற பிரகாரம் கேளு. பேசாம உங்க அப்பா கிட்ட போய் நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்க. அவர் எப்படி சொல்றாரோ அப்படி நீ நடக்கிறது தான் நல்லது. தேங்க்ஸ். உங்க புத்திமதிக்கு ஒரு கும்பிடு. இத்தனை நாளா எனக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சுங்களே, அதுக்கு ஒரு பெரிய கும்பிடு. வர்றேன் சார். தம்பி சொல்றத கேளு, அவசரப்படுறைய. ஒரு மாதம் சம்பளம் உனக்கு இனாமா தர சொல்றேன், வாங்கிட்டு போ. சார், இனம் வாங்கி உடம்ப வளர்க்கிற ஜெமில்ல சார் நானு. வர்றேன். பை பை. நாம வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நாம் இந்த ஊர்லயே இருக்க வேணாம். இங்க இருந்து அப்பா அடிக்கடி ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நாம மெட்ராஸ்க்கு போயிடலாவா? இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நம்ம தம்பி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போயிருச்சான். ஊரை விட்டே போயிட்டான்? எங்கயா போனா? எங்க போயிருக்கோம்? ஏதாவது வேலை வெட்டி பார்க்கலாம்னு பட்டணத்துக்கு போயிருக்கோம். வேற எங்க போக முடியும்? இவ்வளவு தூரத்துக்கு குத்தி போயிடுச்சா? இப்ப என்ன யோசிக்கிறது? என்ன செய்யறது? நாமும் பட்டணத்துக்கு புறப்பட வேண்டியதுதான். போய் என்ன போய் போய் பார்த்து தேடி பிடிச்சு கொண்டு வர வேண்டியதுதான்.
நீரும் ஒரு நாளைக்கு இதே வார்த்தை 9,000 திருப்பி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீர். கடைசியில் அவன் ஊரை விட்டே போயிட்டான். என்ன? ஆமாங்க. புதுசா ஏதாவது இருந்தா சொல்லியா? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க சின்னையாவை நேர்ல சந்திச்சு பேசியிருந்தீங்கன்னா எல்லாம் சமாதானமா போயிருக்கோம். விட்டுட்டீங்க. ஆமா, இவர் தெரியாத ஞானி, எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. படாது இவன ஜெயா, முதலாளி கிட்ட பேசுறேன், உங்ககிட்ட நான் பேசல. இல்ல வச்சிரும், நீ சொல்றபடி இன்னைக்கே பட்டணத்துக்கு புறப்படுவோம். எப்படியாவது பையனை பார்த்தாதான் என் மனசு ஆறும். ஆமாங்க, அதுதான் சரியான வழி. அப்ப நான் இப்பவே போய் தம்பி எந்த ஊருக்கு போயிருக்கு ஏது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணலாம். செய்யும் ஐயா, செய்யும். வயசான காலத்துல அப்பனுக்கு மகன் உதவி செய்யறது போய் உபத்திரவத்தை கொடுத்து தொந்தரவு செய்யறான். என்னங்க பண்றது? நீங்க சின்ன பிள்ளையிலேயே செல்லத்தை கொடுத்து வளர்த்துட்டீங்க. எனக்கும் ஒரு மகன் இருக்கான். இப்படியா? நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். நான் பேசுற பேச்சுக்கு பதில் வார்த்தை பேச மாட்டான். இதெல்லாம் மாறுறது சகஜங்க. அப்ப நான் போயிட்டு வரேனுங்க. வாங்க. பொய்யாமொழி, ஏனுங்க? சேகரோட அம்மா உசுரோட இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடப்பானாடா? நடக்காது. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. ஐயா சும்மா இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க. சும்மா உட்காருங்க, இதை வந்துட்டேன். ஆமா, இல்ல நீ கலக்கப்படமாவும் தானே? ஆமாங்க. நான் ஏத்துறேன். சாரி, மன்னிச்சிருங்க. உன் பேர் என்னடா? என் பேரு அறிவழக. என்ன அழக? அறிவழகன். என்னடா இது பேரெல்லாம் புதுசா வச்சு ஊரை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இந்த காலத்து பேரெல்லாம் அப்படிதாங்க. ஆமா, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்னு வந்தேன். சீக்கிரம் சொல்றேங்க, சொல்றேன். சொல்லு. என்ன விரும்பி வந்த ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்றாருங்க. அதுக்கு நீங்க தாங்க ஒரு நல்ல முடிவு சொல்லணும். என்னடா சொல்ற? அந்த பெண்ணையே கூட்டிக்கிட்டு வர்றேன், அதே உங்ககிட்ட எல்லாம் சொல்லும். எல்லாம் பொய்யா முடி. ஏனுங்க? அந்த பொண்ணையே கூட்டிக்கிட்டு வரானா? கேட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி உங்க அப்ப என் மகன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னாரு. இப்ப பாத்தீங்களா? வணக்கம்ங்க. வணக்கம். யார் அது? இந்த ஊர்ல பயில்வான் பண்ரோட்டின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் தங்கச்சி தான் அந்த பொண்ணு. பேரு எழிலரசி. அட கடவுளே, என் மவன் தான் அப்படி போறான்னா என் கணக்கு பிள்ளை மவனுமா அப்படி போகணும்? ஐயா, உங்ககிட்ட தாழ்மையா கேக்குறேன். நாங்க 2 பேரும் பிரியப்பட்டு கல்யாணம் செய்துக்கலாம்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெத்தவங்க இதை தடுக்கலாமா? பதில் சொல்லுங்க. அம்மா தாயே, முதல்ல நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிடு, அப்புறம் ஐயா பதில் சொல்லுவார். முடிவா சொல்றோம். உங்ககிட்ட இவங்க அப்பா உத்தியோகத்துல இருக்கிறதுனால உரிமையோட கேக்குறோம். சீக்கிரம் எங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்படி இல்ல எங்க 2 பேரும் ஸ்டோரியும் டிராஜடி தான். எங்க லைஃபே ஸ்பாயில் ஆறதுக்கு உங்க கணக்கு பிள்ளைதாங்க ஜவாப்தாரி ஆகணும். எல்லாம் பொய்யாமொழி. ஏனுங்க? இந்த பொண்ணு என்னடா சொல்லுது? பதறாதீங்க. நான் தமிழ்ல சொன்னதை எழிலரசி இங்கிலீஷ்ல சொல்றா. காலம் கட்டு போச்சுங்க. ஐயா, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். எங்க அப்பாவை பத்தி எனக்கு கவலையே இல்ல. டோன்ட் கேர். எங்க கல்யாணத்தை நீங்க தான் முன்னே இருந்து நடத்தி வைக்கணும். நீங்க இதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டீங்கிற தைரியத்துலதான் நானும் என் வாழ்க்கை துணைவர் கூட வந்தேனுங்க. அதே கடற்பிள்ளை இறந்துட்டாரு. அரசி அப்பா. ஐயோ வச்சுலாம் ஓடுறது யாருன்னு பாத்தியா? யாராவது கழுதுங்க? மனுஷன் எதுக்கவரோட தெரியாம முட்டி மோதிக்கிட்டு ஓடுதுங்க. என்ன நடந்தது? கால கொடுமையா? கால கொடுமை. என் வார்த்தைக்கு பதில் வார்த்தை பேச மாட்டான் என் மாமன் சொன்னியே. இப்ப அவனே ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து என்ன முன்ன இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியா சொல்றான். யாரது? என் மகனா? எங்க அந்த பையன்? உங்க கண்ணு முன்னாலேயே போறான், அப்புறம் இங்க வந்து எங்க என்னன்னு கேக்குறீங்க? இப்ப போனது என் மகனா? இல்ல இல்லீங்க, கணக்கு பிள்ளை மகன். நீ ஒரு இவன் சந்தர்ப்பந்திரியா விளையாண்டுகிட்டு. அட அயோக்கிய பயலே, உருப்படாத பையன், மகா வெட்கக்காராவில் இருக்குது. இந்தாங்க, எனக்கு இன்னைக்கு மாத்திரம் கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. இப்பவே அந்த பயலை போய் என்ன ஏது எப்படிங்கிற விஷயத்த 2ல 1 முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். ஐயா வச்சுலாம். அட போகும்போது தடுக்காதீங்க. அது இல்லையா, போன சமாச்சாரம் என்னாச்சு? அப்புறம் தான் வந்து சொல்றேன். இப்ப என்ன அவசரம்? தலைமுடி போகுது. எல்லாம் தனக்கு வந்ததான் தெரியும். எல்லாம் பொய்யாமொழி. ஏனுங்க? பெத்தவங்க வார்த்தைக்கு எதிராகவே நடக்கணும்னு இந்த காலத்து பிள்ளைங்க பிறந்துட்டானுங்க. இந்த பயலுக்கு என் மாவன் எவ்வளவோ தேவை. இன்னும் போக போக பாருங்க. இந்தாடி, உன் மகன் அறிவு இருக்கானே, அறிவு. ஆமா. அந்த செக்கொலக்க அன்னைக்கு ஒரு பிசாசு இழுத்துட்டு வரல? பிசாசா? அதாண்டி, அன்னைக்கு இங்க இழுத்துக்கிட்டு வந்து எவ்வளவு எழிலரசி என்னமோ அரசினானு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்க முதலாளி கிட்ட போய் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டிருக்கான்.
நானும் அதே நேரத்துல அங்க போனேன்னா 2 பேரும் விழுந்தடிச்சு ஓடுறாங்க. சரிதான், சும்மா திட்டாதீங்க. பையனுக்கு புத்தி சொல்லி நான் கண்டிச்சு வைக்கிறேன். நீங்க சித்த பேசாம இருங்க. இந்தாடி, இன்னைக்கு எங்க முதலாளிய கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு போறேன். அங்க போய்தான் என் திட்டத்தையும் முடிக்க போறேன். அதுக்குள்ள இந்த போய் என் பேரை கெடுத்துறான் போல் இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க என் தங்கம். யாரவன்? தங்கம்மா? ஈயம்பித்தாளைக்கு பேர் கம்பளம் கொடுக்கறவன் கூட உன் மகனுக்கு காரெல்லாம் கொடுத்து எடுத்துக்கிற மாட்டான். தங்கம்மா, தங்கம். அவனை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க வேலையை கவனிங்களேன். சரி, நான் பட்டணம் போயிட்டு வர்றது வரைக்கும் வேலைக்கு அந்த பயலுக்கு சோத்தை போட்டு நடு வீட்டுல ஒரு கயத்தை போட்டு கட்டி வை. வந்து நான் பேசிக்கிறேன். உட்காருங்க சார், உட்காருங்கம்மா. உங்க பேர்? யார் பேருமா? உங்க பேரு? என் பேர் சேகர். உங்க ஒய்ஃபினுடைய பேரு? கௌரி. உங்க நேட்டிவ் பிளேஸ்? செங்கல்பட்டு. இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கோம். மெட்ராஸ்ல எந்த பிளேஸ்? இன்னும் இடம் நிச்சயம் பண்ணல. கௌரி பிரசவத்துக்கு அப்புறம் தான் பிக்ஸ் பண்ணணும். சரி, உங்க ஒய்ஃபை நாங்க இங்க அட்மிட் செய்துக்கிறோம். பிரசவத்துக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ். நர்ஸ், இந்த அம்மாவை அட்மிட் செய்துக்கோ. வாங்கம்மா. போ கௌரி. டாக்டர். என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன்னும் சீரியஸ் இல்லையே? நத்திங் சீரியஸ். உடம்புல பலம் இல்ல, கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. அதெல்லாம் மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தாயும் பிள்ளையுமா சௌக்கியமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சரிதானே? டாக்டர், இவ்வளவு இறக்க குணம் படைச்சவங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இது ஒண்ணு இறக்கம் இல்லை, எங்களுடைய கடமை. இதுல ஒரு டானிக்கும் இன்னும் சில மருந்துகளும் எழுதியிருக்கேன். இதை வாங்கிட்டு வந்துடுங்க. டாக்டர், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இப்பவே வேணுமா? பரவாயில்ல, மார்னிங் வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சரி டாக்டர், மார்னிங் வாங்கிட்டு வர்றேன். டாக்டர். என்ன? சும்மா சொல்லுங்க. என்ன? ஒண்ணுமில்ல, என் ஒய்ஃபை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போகணும். ஓ, தாராளமா பேசிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர், வெரி கைண்ட் ஆஃப் யூ. மேரி, கௌரி, டாக்டர் அம்மா 4-5 இன்ஜெக்ஷன்ஸும் டானிக் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தா, உங்ககிட்ட பணம் ஏது? இத்தனை மருந்து எப்படி வாங்கிட்டு வர போறீங்க? அந்த கவலை எல்லாம் உனக்கு எதுக்கு? நான் எப்படியோ மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீ தைரியமா இரு. இங்க நான் தனியா இருக்கவா? தனியாவா? எத்தனை நர்சஸ் இருக்காங்க, எவ்வளவு பொறுப்பா கவனிக்கிறாங்க. டாக்டர் அம்மா பாத்தியா, எவ்வளவு அன்பா நம்ம கிட்ட பேசுனாங்க. நம்மளோட அதிர்ஷ்டம் தான் நம்மளை இங்க கொண்டுட்டு வந்து சேர்த்திருக்கு. நீ தைரியமா இரு, நான் வர்றேன். அத்தா. என்ன கௌரி? எனக்கு என்னமோ பயமா இருக்கத்தா. பைத்தியமே, ஏன் பயப்படுற? கடவுள் புண்ணியத்தில் அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லு. போயிட்டு வாங்க. குட்.